மீன் வறுவல் சூப்பரா இருக்குமா? இது மீன் வறுவல் இல்லடா தங்கம், வாழைக்காய். ருசியாக சூப்பராக இருக்குன்னு பாருங்க. நல்ல வெளியில் வந்து கிரிப்ஸியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும். ஸ்மித்ருத்து குக்கிங் சேனலில் நம்ம இன்னைக்கு வாழைக்காயை மகாராஷ்டிரா ஸ்டைலில் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வாழைக்காயை இந்த மாதிரி நீல வாக்கில் நம்ம பஜ்ஜிக்கெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுக்குவோம். கழுவிட்டு அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். இப்போ ஒரு 5லேருந்து 6 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு கப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, கூடவே மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள். என்னடா மகாராஷ்டிரன்னு சொல்லிட்டு இதெல்லாம் போடுறீங்க ரவாலாம் நினைக்கிறீங்களா? இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்பயும் நம்ம வாழைக்காய் வறுவல் மாதிரி தான் செய்வோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே குழந்தைங்க விரும்பி ட்ரேயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்தோம்னா அதை எடுத்து சேர்த்துக்குவோம். இது சின்ன கரண்டினால உங்களுக்கு தெரியுது. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுக்கோங்களா, அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், இது காரமாக இருக்கணும்ல. தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து இப்போ எல்லாத்தையுமே அப்படியே மேலெல்லாம் தூவி விட்டுருவோம். இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அப்போ தான் மேக்னெட் ஆகும் நல்லா. இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி 2 பக்கமும் நல்லா அழுத்தி ப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா பாருங்கள் மேக்னெட் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டோம். இப்போ அடுப்பில் தோசைக்கல் இல்லைன்னா இரும்பு கடை ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. நம்ம டவா மாதிரி இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் பொரிக்கிற அளவுக்கு ஊற்றிக்குவோம். இப்போ எண்ணெய் லைட்டாக சூடாகட்டும். இப்போ நம்ம வாழைக்காய் எல்லாத்தையுமே மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே ஒன்று ஒன்றா இது எண்ணெயில் வச்சுக்குவோம். பாருங்க நல்லா ஒன் சைடு வெந்துருச்சு. இதை அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக அப்படியே திருப்பி விடுவோம். இது மேலால் அப்படியே கொஞ்சமாக லைட்டாக கருவேப்பிலை போட்டுக்குவோம். ஏன்னா அது கருவேப்பிலையோடு சேர்ந்து ஃப்ரை ஆகும்போது ஸ்மெல்லு ரொம்பவே அருமையாக இருக்கும், அந்த ஃப்ளேவரு. அதுக்காண்டி இப்போ எல்லாமே நல்லா கிரிப்ஸி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம். பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்தா யாராவது வாழைக்கான்னு சொல்லுவாங்களா? இப்போ பாருங்கள் நான் ஒன்று உடச்சி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா கிரிப்ஸியாக சூப்பராக இருக்குன்னு. பாருங்கள் நல்ல வெளியில் வந்து கிரிப்ஸியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்குது. இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். உண்மையாகவே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க.
அதான் வித்தியாசமா மகாராஷ்டிராக்காரங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். இது என்னதுன்னு கண்டுபிடிங்க. எப்படி இருக்கு? மா சூப்பரா மீன் வறுவல் சூப்பரா இருக்குமா. இது மீன் வறுவல் இல்லடா தங்கம், வாழைக்காய். மா பார்க்கறதுக்கு மீன் மாதிரி தெரியுது, ஆனா இது பேர் வந்து வாழைக்காய் guys. ரொம்ப பிடிச்ச மாதிரி டேஸ்டியா ரவா போட்டு எங்க அம்மா செஞ்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கிறிஸ்பியா இருக்கு. தேங்க்யூ காய்ஸ். குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தம்பி 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 அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணதோட பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்னு சொல்லி அந்த பெல்லை கிளிக் பண்ணீங்கன்னா தான் எல்லாமே வரும். அப்பதான் நம்மளோட வீடியோ அடுத்தடுத்து பார்க்க முடியும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதோட இருக்கிறதுனால உங்களுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வர மாட்டேங்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க, நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிற இடத்துல ப்ரெஸ் பண்ணிருங்க. வாங்க மாறட்டும்.